ஒன் டு ஒன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான கான்செப்ட், அதாவது பயிற்சியை பற்றி ரொம்ப நாளாக எப்போ ராஜேந்திரன் சாருடைய பயிற்சி, ஜோதிட பயிற்சி ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடை இன்றைக்கி கிடைக்க போகுது. கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. நேயர்கள் உங்களுடைய பதிவுகளை நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. உங்களுடைய ஜோதிடத்தில் நிறைய விஷயம் உண்மையாக படுது. எல்லாருக்கும் ஜோதிடம் கற்றுக்கணுங்கிற ஆர்வம். நிறைய பேர் யூடியூப்பில் கிளாஸஸ் எடுக்கிறாங்க, ஜோதிடர்களே திரும்பியும் படிக்கிறாங்க. ஆனாலும் அவங்களால சரியாக பலன் சொல்ல முடியல ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது. முதல்ல நேயர்களுக்கு உங்களுடைய கிளாஸஸ் எப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க, உங்ககிட்ட படிக்கணுங்கிற ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்குது. இதுலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். அதாவது இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இது சுயநலமாக சொல்கிறது இல்லை. இதோ நான் பயிற்சி வகுப்புகள் எடுக்கணுங்கிறதுனால நம்ம இது சொல்ல போகிறதில்ல. ஏன்னா நான் பயிற்சி வகுப்புகள் எடுக்கிறதுனா 2022 முக்கியமான பயிற்சி வகுப்புகள்லாம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு நம்மளை மாதிரி ஒரு யூடியூப் சேனலில் போகும்போது உண்மையிலே எங்கெங்கெல்லாம் யார் யாருக்கு என்னென்ன சந்தேகம் வரும், எங்கெங்கெல்லாம் ஜோசியர்களால் மக்கள் புரியாமல் தவிக்கிறாங்க, இன்னொரு இடத்துல ஏமாற்றப்படுகிறார்கள்ங்கிறதுக்காக அந்த தெளிவுக்காக கிட்டத்தட்ட ஒரு 10-15 வீடியோக்கள் போர்டை வச்சு பப்ளிக்கை கேள்வி கேட்க சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அது அதுலேயே நல்லா ஓரளவு மக்களுக்கு புரிகிற அளவுக்கு போய் சேர்ந்துருச்சு. அதன் பிறகு ஒரு சில தடைகள், இடையூறுகள்லாம் வந்ததுக்கப்புறம் நிறுத்திட்டு நான் எந்த சேனலுக்கும் பேசுகிறதில்ல. நம்ம சேனல் ஒன் டு ஒன் ஆன்மீகம் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தொடர்ந்து பேச ஆரம்பித்தேன். எப்போயே கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாஸ்ட்டில் இந்த நம்மளது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கடந்து வந்துருச்சு. ஒரு வீடியோவுக்கு பின்னாடியும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கிற ஒரு வாசகம் இருக்கவே இருக்காது. அதே போல் கன்சல்டேஷனுக்கு தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு இது வரைக்கும் நம்ம போட்டதே கிடையாது. ஆனால் அதுக்காக பார்க்காமலாம் இல்லை, சில பேர் தேடி பிடிச்சி நம்ம கம்யூனிகேஷன் நம்பரை தேடி பிடிச்சி பார்க்குறவர்களும் இருக்காங்க. அப்படி நிறைய பேர் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பார்க்குறவங்க, சார் இது சாதாரண விஷயம்தான், இதை எப்படி பயமுறுத்துகிறாங்க சார், நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஒரு கேள்விக்கு ஒரு விளக்கம் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் டவுட்டே வராத அளவுக்கு அழகாக சொல்கிறீங்க, நான் நிறைய பார்க்குறேன் சார். மேக்ஸிமம் லேடிஸ் தான் அதிகமாக பேசுவாங்க. அதே போல் பல இடங்களில் போயிட்டு பார்த்துட்டு வந்தவங்களும் கடைசியாக பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவங்க எல்லாமே நிறைவடைகிற மாதிரி இருந்ததுனால, சார் இப்போ எனக்கு கற்றுக்கணுன்னு ஆசை இருக்குது, இதை நான் தொழிலுக்காக கற்றுக்க விரும்பலை, இதை வச்சு சம்பாதிக்கணும்னு கற்றுக்க விரும்பலை, குறைந்தபட்சம் என்னோடய குடும்பம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, சொந்த பந்தங்களுக்கு பார்க்குறதுக்கு கூட ஒரு கிளாரிட்டி வேணும். அதனால தான் நம்ம ஒரு சேனல்லையும் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோலையும் ஜோதிட விழிப்புணர்வுங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லையா. இப்படி தான் வரும்போது பல பேர் கேட்க ஆரம்பித்து, நடத்துங்க, நீங்கள் நடத்துங்க, ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பரவாயில்ல, நம்மளை பொறுத்த வரைக்கும் 5 பேர் ஜாயின் பண்ணாலும் சரி, 10 பேர் ஜாயின் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு ஒரு தெளிவான விஷயத்தை சொல்லணும். இந்த ஜோதிடத்தை பொறுத்தவரையில் நம்ம யாரையும் குறை சொல்லலாம் விரும்பலை. வசந்தன் ஐயாவோட நான் கிட்டத்தட்ட 1996 அவருடைய தொடர்பில் இருந்திருக்கேன். அவர் மறைவு வரைக்கும் நான் அவர் கூட இருக்கும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஜாதகத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. பார்த்துட்டு இதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்பாங்க, சொல்லுவார். இதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்பாங்க, சொல்லுவார். இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, அவங்க சொன்ன மாதிரி அவங்க கிளைண்ட்டிட்ட சொல்லிப்பாங்க. அவர் அதுக்கு வருத்தப்பட மாட்டார். அப்படியாவது அவங்க நல்லா இருக்கணும் அப்படி தான் விடுவார். அவங்களுக்கு ஏதாவது ரெவன்யூ கிடச்சிதுன்னா சந்தோஷம் தான்ட்டு. இப்படி தான் நிறைய பேர் வர்றவங்களை பார்த்தாங்க. இதை கடந்து அந்த ஜோதிடத்தில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குல்ல. நம்ம நிறைய பழைய நூல்கள் இருக்குது, படிக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக ஜோதிடத்தில் ஜாதகத்தில் பார்க்கும்போது அப்ளை ஆகாது. அப்போ எங்கே தப்பு வருதுன்னு பார்த்து அதை கரெக்ட் பண்ணணும், அந்த ரூலை விட்டுடணும். இப்போ இதை அவர் பண்ணதுனால தான் அவர் சக்ஸஸ் ஆனார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து புதுசாக பார்த்திங்கன்னா நிறைய கான்செப்ட் வரும். இப்போ ஜோதிடம் எழுதப்பட்ட காலங்களில் கம்ப்யூட்டர் இருந்ததா? கிடையாது. மொபைல் ஃபோன் இருந்ததா? கிடையாது. இப்போ இது வந்துருச்சு. இதுக்கு என்ன தொடர்பு? இப்போ ஃபுல்லாகவே டிஜிட்டல் உலகம். நீங்கள் நானும் உட்காந்து பேசுகிறது உலகம் முழுக்க எங்கேருந்து வேணாலும் பார்க்கலாம் இல்லையா. அதுக்கு முன்னாடி அது கிடையாது இல்லையா. அப்போ அப்படி வரும்போது இதுக்கு என்ன தொடர்புகள் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி பார்க்குறதுக்கு அதை ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல. ஜோதிடம்ங்கிறத பார்த்திங்கன்னா அது ஒரு தொடர் ஓட்டம். அந்த தொடர் ஓட்டத்தில் நம்மளை ஐக்கியப்படுத்திக்கணும். இதில் உட்காந்துட்டு எவ்வளோ சம்பாதிக்கணும், இவன் நம்மளை விட அதிகமாக சம்பாதிக்கிறானே, ஏதாவது ஒரு புக்கை படிச்சுட்டு அதில் உள்ள பாயிண்ட் எடுத்து அப்படியே போட்டு உடைக்கிறது அப்படி கிடையாது. அது 10 ஜாதகங்களில் பார்த்து அதை அப்ளை பண்ணி சரியாக வந்தால் எடுத்துக்கலாம், இல்லாட்டி விட்டுறணும். ஒன்று இப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது. முதல்ல இதை உணர்த்தினவர் அவர் தான். அதே போல் பணம்ங்கிறது அவசியம் தேவை தான். நமக்கு பணம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. அப்போ அதே சமயத்தில் நமக்கு வெறும் பணத்துக்காகவே எல்லாத்தையும் செய்ய முடியாத. அவர் சொல்ல பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து பலனை சொல்லுங்கள், எதெல்லாம் தெரியலையோ, எங்கெங்கெல்லாம் தப்பாகுதோ அதை மாற்றி அதை முதல்ல கற்றுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கிரகங்கள் துணை நிற்கும். இதை வச்சு வர்றவங்க எவ்வளோ இவங்க பணம் கொடுப்பாங்க, இவங்க பெரிய மனுஷனா, இவங்க ஏழை தானே, இப்படி நீங்கள் பாரபட்சம் பார்க்க ஆரம்பித்தாலோ உங்களுக்கு அந்த ஜாதகம் நீங்கள் சொல்கிற பலன் பலிக்காது. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவார். இதுதான் நிறைய மிஸ்டேக் ஆகுது. அடுத்தது ஜோதிடத்தில் என்ன சொல்ல போகிறோன்னா, அடிப்படை ஜோதிடம் யாராக இருந்தாலுமே கேட்பார்.
முதல்ல அடிப்படை ஜோதிடத்தை ஒழுங்காக படியும்பார். ஏன்னா அங்கே அடிப்படை ஜோதிடத்தை படிக்கும்போது தான் ஒரு ராசிகள் சொல்கிறோம், நட்சத்திர சாரங்கள் சொல்கிறோம், எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பாதகாதிபதினா யார், மாரகாதிபதினா யார், யோகம் செய்யக்கூடிய கிரகம் எது, யோகம் செய்யாத கிரகங்கள் எது, எந்த கிரகங்கள் நல்லா இருக்கணும், எந்த கிரகங்கள் மறைவிடங்களில் இருக்கும், இதை முதல்ல ஒரு தெளிவு வந்தால் தான் அவங்களுக்கு அடுத்ததை நோக்கி பயணிக்க முடியும். அடுத்தது இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லி இந்த பூஜை பண்ணுங்கள், அந்த பூஜை பண்ணுங்கள், நீங்கள் கேரளா வாங்க, அங்கே வாங்க, இங்கே வாங்க, இப்படி கூப்பிட்டு போய் அலகழிக்கிறாங்கல்ல, லேக்ஸ் கணக்குலையும் தௌசண்ட்ஸ் கணக்குலையும் பணம் வாங்குறவங்க. அந்த மாதிரி ஜோதிடர்களுக்கு பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் மறைவிடம்னு சொல்லக்கூடிய 6, 8, 12ஆம் இடங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்து அது உங்களுக்கு சாபமாகவே வந்து சேரும். இதையெல்லாம் சொன்னதுனால தான் நான் என்னை பொறுத்தவரையில் நான் வந்து அவர்கிட்ட போய் பழகி நான் கற்றுக்கிட்டு நான் அப்படியே பெரிய ஜோதிடரானுங்கிற எண்ணம் எனக்கு ஒரு தடவை கூட வந்ததே கிடையாது. அவர் சில விஷயங்கள் கேட்கும்போது ஃபஸ்ட்லலாம் சொல்லிடுவார். கொஞ்சம் நாளாக என்ன நினச்சாரோ தெரியல, சொல்ல மாட்டார். ஒரு புத்தகத்தை சொல்லி இந்த புத்தகத்தை வாங்கி படி அப்படிம்பார். அந்த புத்தகம் 50 வருஷத்துக்கு முன்னாடியே பப்ளிகேஷன் விட்டு நின்று போயிருக்கும். அதை தேடி படிக்கிறதுக்குள்ளே பல நாள் ஆகும்ல. அப்போ அதை தேடி வாங்கி அதை உட்காந்து படிக்கும்போது நான் ஒரு கேள்வி தான் அவர்கிட்ட கேட்டிருப்பேன். ஆனால் அதை தாண்டி ஒரு 10 கேள்விகளுக்கான விடை அதில் இருக்கும். இப்படியே நிறைய புத்தகங்களை படித்து அப்புறம் சில விஷயங்களை பார்த்து சொல்லும்போது இல்லை தம்பி அது தப்பாக வரும், அதை விட்டுருங்க அப்படிம்பார். இப்படி நிறைய படித்து சொல்லும்போது தான் இது அப்படியே என்னாச்சு, எனக்கு அனுபவம் ஆயிடுச்சு ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில ஜாதகங்களை பார்த்து நம்ம சில விளக்கங்கள் சொல்கிறோம்ல, இதை நான் இது வரைக்குமே தொழிலாக எடுக்கலை. இப்போ கூட கட்டாயப்படுத்தி சில பேர் நம்பரெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வர்றவங்களுக்கு நான் பார்க்குறேன், பார்க்காமலாம் இல்லை. நம்ம சேனல் இயங்குறது கூட அந்த மாதிரி ஆட்களால் தான் இயங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னா நம்ம செய்ய வந்துட்டோம், பணத்துக்காக யார் வேணாலும் செய்யலாம், எதையாத்தையும் தாண்டி ஒன்று கடைசியாக நிற்கணும்ல. இப்போ வசந்தன் ஐயா இத்தனை வருஷம் இருந்தார், அவர் வந்து சம்பாதிக்கிறதுனா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்திருக்கலாம் இருக்குது. அவர் பேரை சொல்லிவிட்டு நம்ம வந்து அவருடைய கேரக்டரில் ஒரு 10% எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து நிறைய சேனல்கள் கூப்பிட்டாங்கன்னா நான் போகிறதில்ல. ஏன்னா என்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு நான் விரும்புகிறதே இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே வந்து ஒரு 2000லேருந்து அந்த 2013 வரைக்கும்லாம் பார்த்தீங்கன்னா நானும் பிரபலமான சேனல்களில் பிரபலமான நியூஸ் ரீடர்லாம் இருந்துட்டு நிறைய நிகழ்ச்சிலாம் பண்ணியிருக்கேன். அந்த இதில் அடுத்தது என்னுடைய செலவுக்கும் என்னோடய நடவடிக்கைகளுக்கும் எனக்கு பணம் தேவை தானே, இதை வச்சுட்டு நான் குடும்பம் நடத்தணுங்கிற சூழலில் நான் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கேன். அப்போ இது என்னன்னா இந்த பார்க்குறவர்களை வந்து குழம்பிடுறாங்கல்ல, பயமுறுத்திடுறாங்கல்ல சார். நிறைய அழுதுகிட்டேலாம் பேசுவாங்க சில லேடிஸ்லாம் அங்கே பேசும்போது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படியெல்லாம் கிடையாது, நம்ம சொல்லுவோம் சில விஷயங்கள். அப்போ வந்து அவங்கள பயமுறுத்தக்கூடாதுங்கும்போது அப்போ வசந்தன் ஐயா சொன்ன வாசகத்தை நான் தொடர்ந்து பல இடங்களில் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் யாரும் எழுத படிக்க தெரிஞ்சுக்கிறீங்கல்ல, எவ்வளோ நாவல்கள் படிக்கிறீங்க, கதை படிக்கிறீங்க, வரலாறு படிக்கிறீங்கள, எல்லாருமே ஜாதகம் படிச்சுக்கோங்க, ஜோசியம் படிச்சுக்கோங்க, அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஏன் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா உங்களை எவனும் அதை சொல்லி ஏமாற்றாமல் இருப்பான் அப்படின்னு சொல்லுவார். அந்த அவேர்னஸுக்காக தான் இவ்வளோ விஷயங்களை சொல்கிறோம். நம்ம கிளாஸில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அடுத்த ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா நிறைய ஜோதிடர்கள் பல வகுப்புகள் மாறி படிக்கிறாங்க. ஒருத்தட்டு படிக்கிறாங்க, ஆனாலும் அதில் திருப்தி இல்லை. இன்னொரு இடத்துல ஜோதிட கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அங்கேயாவது நமக்கான ஒரு சந்தேகத்துக்கான தீர்வு கிடைக்குமா, நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்து ஒழுங்காக பலன் சொல்ல முடியுமான்னு 4-5 வகுப்புகள் படிக்கிறாங்க. இப்போ நேர்கள் நிறைய பேர் உங்ககிட்ட படிக்கணுன்றதுக்கு காரணமே உங்களுடைய அனுபவம். இதில் எல்லாரோட எதிர்பார்ப்பு என்னென்னா இதில் நீங்கள் நேர்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் கற்றுத்தர போகிறீங்க அப்படிங்கிறது. முதல்ல அடிப்படை விஷயங்கள் தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அடிப்படையில் நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் அடுத்த கட்டத்தை நோக்கி தெளிவாக போகணுங்கிறதுனால அடிப்படை சொல்ல போகிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரே புத்தகத்தில் உங்களுக்கு தேவையான அத்தனை விளக்கங்களும் ஜோதிடத்தில் கிடைக்காது. அதே போல் ஒரே பயிற்சி வகுப்புலையும் ஒரே இன்ஸ்டியூட்லேயும் உங்களுக்கு தேவையானது கிடைக்காது. அப்போ பல குருகளோட படிக்கிறது ரொம்ப நல்லது தான். ஆனால் என்னென்னா தேர்வு செய்து படிக்கணும். ஜோதிட அனுபவம் உள்ளவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட தான் படிக்கணும். அதே போல் ஜோதிடம் இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறாங்கல்ல, குறைந்தபட்சம் ஜாதகத்தெல்லாம் ஜோதிடத்தை ஓரளவு கற்றுக்கிட்டு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அந்த ஏரியாவில் வந்து நிறைய ஜாதகங்களை பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு 1000கணக்கான ஜாதகங்களை பார்க்க முடியும். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் பயிற்சி வகுப்பு நடத்தவே வரணும். நான்லாம் பார்த்தீங்கன்னா 2010க்கு முன்னாடி இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கோன்னா ஜோசியர் இதை விட பல மடங்கு பேசுவான். ஆனால் நான் என்னை எங்கேயுமே ஒரு ஜோசியராக ஐடென்டி காட்டிக்கிறதும் இல்லை, அதை பற்றி பேசுகிறதுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே ஒரு கொடைக்கு கீழே அந்த நெல்லை வசந்தனுடைய அந்த தோட்டத்தில் வளர்ந்த குயில்கள். அப்போ நாங்கள் அப்படி தான் இருக்கோம். இதுக்கப்புறம் ஏன் இதை நான் பெருசாக எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பேரை சொல்லிவிட்டு அவங்கவுங்க நிறைய தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்கல்ல, அப்போ தான் நான் வந்து அந்த வேலையை ஆரம்பித்தேன். இப்போ நான் சொல்கிறேன், அடுத்தது வந்து ஜோதிட அடிப்படையை முதல்ல தெளிவாக சொல்லி கொடுத்தீங்கனாலே ஒரு ஜாதகத்தை, அதாவது சொல்கிறாங்கல்ல இந்த 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறது இருக்கு இல்லையா, அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அடுத்ததை நீங்கள் எங்கே வேணாலும் படிச்சுக்கலாம். எதாக இருந்தாலும் படிச்சிருவீங்க, எதாக இருந்தாலும் எழுத்து கூட்டிடுவீங்க, எந்த கணக்காக இருந்தாலும் போட்டுடுவீங்க. அடுத்தது வந்து இடைநிலைன்னு ஒன்று இருக்குது. இந்த இடைநிலைங்கிறத 6th to +2 வரைக்கும் வச்சுக்கோங்க.
அது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். 10th வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருந்தால் கூட இந்த +2ங்கிறது உங்களோட வேரியேஷன் மாறுறது, எதை நோக்கி நீங்கள் பயணப்படுறீங்கிறது தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடம். அதுக்கு அடுத்தது வந்து பட்டப்படிப்புன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன எல்லாம் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்கை சொல்லி கொடுத்துருவாங்க, இந்த இன்டர்மீடியேட்டை விட்டுடுவாங்க. சில பேர் இந்த இன்டர்மீடியேட்டை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபுல்லாக அட்வான்ஸ் போயிடுவாங்க. இது ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு வருதுன்னா, இப்போ நம்ம ஜாதகத்திலே பார்த்திங்கன்னா 64 வகையான ஜாதகங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை ஒரு ஜாதகத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான அப்ளை வச்சு நம்ம பார்க்க முடியாதுல்ல. இது என்னங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சுட்டா போதும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இப்போ சிபிஎஸ்சி சிலபஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து மனப்பாடம் பண்ண மாட்டாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த ரூட்டில் தான் நீங்கள் பயணிக்கணும். இது இப்படிலாம் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்காதீங்க. உங்கள் அனுபவத்தில் இன்னும் நிறைய புதிய பாதைகள் கண்டறிவீங்கன்னு சொல்கிறோம்ல, இதுக்கு தயார்படுத்துறது தான் நம்ம பயிற்சி வகுப்பாக நம்ம எடுக்கிறோமே தவிர, இது வந்து ஏன்னா யார் வேணாலும் படிச்சுக்கிட்டுமே, இதில் என்ன இருக்குது, அதுக்கு தான் நம்ம இதுதான் மாறுபடுது. அப்போ வந்து நீங்கள் ஒரு 4-5 இடத்துல உளுந்தா எழுந்துச்சா தான் உங்களுக்கு எது நல்ல பாதைன்னு கண்டுபிடிக்க முடியுதுல்ல. இப்போ நான் வந்து இதை நான் சொல்கிறதுக்கு ஏன் யோசிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே என்னோடய இது யாருன்னு நான் காமிச்சிட்டேன் இல்லையா. அப்போ என்னை பார்க்குறவங்க வந்து அப்ரிசியேட் பண்ணுறாங்க, ஆர்வப்படுறாங்க இல்லையா. அதனால நான் அதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் பயிற்சி வகுப்பு. நான் பல நாளுக்கெல்லாம் அதை நடத்தலாமா என்னன்னு யோசனையிலே தான் இருக்குது. ஏன்னா சில பேர் மனசளவில் சங்கடப்படுவாங்கன்னு நினச்சிட்டே விட்டுருந்தேன். சரி இப்போ வேணாம், ஏன்னா இப்போது நான் என்னுடைய குருவுக்குன்னு நான் ஒரு மரியாதை செலுத்த வேண்டியிருக்கு. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்னென்ன மாதிரிலாம் சொல்லுவார், என்னென்ன மாதிரிலாம் செய்வாருங்கிறத வந்து நான் வந்து வெளி உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டிய காலகட்டம் இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த பயிற்சி வகுப்பு. ஸோ இதுலேயும் வந்து இளநிலை முதுநிலை யூஜி பிஜிங்கிற மாதிரி 2 நிலைகள் இருக்குது ஜோதிடத்தில். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பேசிக்ஸ் சொல்லி தர போகிறீங்க? இல்லை, 3மே சொல்லிக் கொடுக்க போகிறேன். 3மே அடுத்தடுத்து. ஏன்னா இந்த பேசிக்கை முடிக்கிறவங்களுக்கு அடுத்தது இடைநிலை சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன்னா பேசிக்கில் வந்து இதெல்லாம் சொல்லிக் கொடுத்துருவோம். ராசி நட்சத்திரம் இது என்ன அது என்ன, அப்புறம் வந்து இந்த லக்னம்னா இதுக்கு என்னென்ன, இப்போ 5ஆம் அதிபதி 8ல் இருந்தான்னா 8ஆம் அதிபதி 10ல் இருந்தான்னா இந்த கிரகங்கள் இங்கே இருக்கும்போது என்ன வரும், இதெல்லாம் சொல்லி அது அடுத்த லெவல். ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது எப்படி பார்க்கணுங்கிற ரூட்டை சொல்லிக் கொடுக்கணும். நம்ம சொல்லிக் கொடுக்குற பலனை தாண்டி அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிறைய பலன் எடுப்பாங்க. அதை நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து அந்த ஒரு ஸ்டேஜாக சொல்லிக் கொடுக்கும்போது இந்த பயிற்சி வகுப்பெல்லாம் முடியும் போது எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் ஒரு 10 பலன் சொல்ல முடியும். சார் இது எனக்கு தெரியல, இது அப்படி தப்பாக சொல்ல மாட்டாங்கல்ல. அந்த இது நம்ம தயார்படுத்துகிற வேலைகள். இதை வந்தோடனே நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கலாம், 5000 ரூபா சம்பாதிக்கலாம்னு சொல்கிறதில்ல. உங்கள் மனநிறைவுப்படுத்திக்கலாம். யாரை கண்டும் பயப்பட வேணாம். உங்களோட சொந்த பந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் நீங்கள் வந்து தெளிவான ஆலோசனையை கொடுக்கலாங்கிறது, அதுக்காக மட்டும்தான் நம்ம பயிற்சி வகுப்பு நடத்துகிறோம். கண்டிப்பாக. ஏன்னா இந்த ஜோதிடம் பார்க்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஜோதிடராக ஆகிறதுங்கிறது செகண்டரியாக இருந்தாலும் ப்ரைமரியாக அவங்களுக்கு லைஃப்பில் அடுத்து என்ன மாற்றம் வரப்போகுது, என் குடும்பத்தை நான் எப்படி அவேர்னஸ் பண்ணணும், நான் எதை வந்து அடக்கமாக இருக்கணும், எந்த இடத்துல தவறு பண்ணக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், எந்த திசையில் நான் கவனமாக இருக்கணும்னு முதல்ல நம்ம உணர்றதுக்கான அழகான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க. நேர்கள் கேள்வி, எப்போ நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படின்னு இதற்கான. ஆமாம், எப்போ நடக்க போகுதுன்னா தமிழ் புத்தாண்டில் தொடங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சும்மா அது வந்து எப்படின்னா, அது ஒரு நல்ல நாளாக பார்த்து தொடங்கும். குடும்பமான வரைக்கும் வந்து பயிற்சி வகுப்பில் ஸ்டார்டிங்கில் வந்து ஆன்லைனில் தான் எடுக்க போகிறேன். ஜூம் இதில் தான் நான் கிளாஸ் தான் எடுக்கலான்னு இருக்கேன். அது வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸோடு தான் நடத்த போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு இடத்துல பண்ணியிருக்கேன், அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இப்போ நான் எனக்காக பண்ண போகிறேன். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா சண்டே அந்த மாதிரி டைமில் தான் மேக்ஸிமம் பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்கல்ல. ஸோ அவங்களுக்காக வார விடுமுறை எப்படியும் சண்டே, அதில் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வர்ற மாதிரி கண்டினியூஸ் ப்ராசஸ் தான் அது. அப்படி ஒரு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 20-25 கிளாஸ் போயிடும். ஸோ இது ஒன்லி சண்டேஸ் மட்டுமா, இல்லாட்டி ஒரு வாரத்துக்கு இத்தனை நாட்கள்னு அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, சண்டேஸ் மட்டும்தான். வாரத்தில் ஒரு நாள் கிளாஸ் தான். ஏன்னா அதுக்கப்புறம் அதோட விட்டுற மாட்டோம் இல்லையா. அதில் சில பயிற்சிகள் கொடுத்து வீட்டில் இருக்கிறப்ப பண்ணி பார்க்கணும்ல. இல்லை, இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இளநிலை பேசிக் சொல்கிறதுக்கே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு 2-3 வாரங்கள் ஆகிடுமே. ஏன்னா ஒரு 10 வாரம் ஆகிடும் கண்டிப்பாக. ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் பயிற்சி, மெதுவாக அழகாக கொண்டு போகிறீங்க. இல்லை, எல்லாருமே அப்படி தான் எடுப்பாங்க. ஏன்னா இந்த வாரம் முடிச்சுட்டு அப்படியே விட்டுடுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், அதில் சில சிஸ்டத்தை கொண்டு வந்தேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டாபிக் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த 2 மணி நேரத்தில் சொல்லி கொடுத்தேன்னா இது சம்மந்தப்பட்ட ஒரு 10-20 கேள்வி ஒன்னோட கன்சிஸ்டன்சி மாதிரி சொல்லிவிடுவோம். அப்போ வந்து உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க. உங்கள் நட்சத்திரத்தில் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டால் டக்குன்னு யோசிப்பாங்கல்ல. இப்போ சில நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா இந்த கால் இல்லாத நட்சத்திரம், தலை இல்லாத நட்சத்திரம்லாம் வரும். அப்புறம் இந்த நட்சத்திரம் இந்த ராசியில் தான் இருக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி சில ப்ராக்டிஸ் கொடுப்போம். அடுத்தது வந்து நட்சத்திரத்தில் நல்ல ட்ரைனிங் எடுக்கணும். முதல்ல தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும் இல்லையா, அதுக்கெல்லாம் ஸ்பெஷல். இதை முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதாக இருந்தாலுமே ஈஸி தான். அங்கே தான் நிறைய குழம்புறாங்க. நிறைய பேர் வந்து நான் ஒரு சில இன்ஸ்டியூட்டில் படித்தேங்க, பேசிக் படித்தேன், அட்வான்ஸ் முடிச்சுட்டான்,
அப்படிங்கிறாங்க. இந்த நட்சத்திரம் எங்கே வருதுன்னா, அது மட்டும்தான் சார் தெரியல, அது மட்டும் தான் அப்படிம்பாங்க. ஸோ அதனால் அந்த தெளிவு போகணும் அப்படிங்கிறதுனால எடுக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நான் ஒரு மனசுக்குள்ளே எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நல்ல தெளிவான பேர்கள் குறைந்தபட்சம் உலக அளவில் ஒரு 100 பேரை உருவாக்க விடணும். அதுக்கப்புறம் அவங்கவுங்க உருவாக்கிக்குவாங்க இல்லையா? அந்த நோக்கத்தினால தான் அதை ஆரம்பிக்க போகிறோம். தமிழ் புத்தாண்டில் விரைவில் தேதி அறிவிக்கப்படும். அது நம்ம நம்பர்லாம் சொல்லியிருக்கோம். மக்கள் அறிமுகப்படுத்தினாங்கன்னா பார்த்துக்க வேண்டியதுதான். கண்டிப்பாக நேர்களை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம், அதான் சொல்கிற மாதிரி ஒரு ஜோதிடர் ஆகுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது அடுத்தது. முதல்ல உங்களுக்கான ஒரு தெளிவு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணணும், நமக்கு என்ன தசை நடக்குது, நமக்கான கடவுள் என்ன, நமக்கு எது வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்னு தெளிவாக கிளாஸஸ் மூலமாக பொறுமையாக கொண்டு போக போகிறாரு. பார்த்துட்டு இருக்க நேர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எப்போலேருந்து கிளாஸஸ், அதே மாதிரி அதற்கான மற்ற விவரங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். சேர்ந்து பயன் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமுமே. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் சார். நன்றிம்மா.